ஓ முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய தலை எழுத்தை மாற்றி எழுதிவிட்டேன். எப்பொழுதும் நீ என்னிடம் வேண்டுவதுதான், அப்பா என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, என்னுடைய விதியை சரியா எழுதாமல் விட்டு விட்டீர்களா, எதற்காக இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு தருகின்றீர்கள், நான் அப்படி என்ன பாவம் செய்தேன் எனக்கே தெரியவில்லை. யாருக்கும் எந்த துரோகமும் இழைக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும், துன்பம் வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றேன். அதை தவிர ஒரு எறும்புக்கு கூட குற்றம் நினைக்காத எனக்கு எதற்காக இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தருகின்றீர்கள்? பிரச்சனை முடிந்துவிட்டது என்று நினைக்கும் சமயத்தில் மற்றொரு பிரச்சனை தொடர்கின்றது. இப்படி பிரச்சனைகளை சமாளித்து என் மனம் நொறுங்கி கிடக்கின்றது. எதற்காக இவ்வளவு? எப்பொழுதுதான் முடியும் அப்பா என்று என்னிடத்தில் கேட்கின்றேன். தங்கமே, நீ எப்பேற்பட்ட வலியை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்று என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னுடைய வேதனைகள் உனக்கு தாங்க முடியாததாகத்தான் உள்ளது. என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு கர்ம வினைகளை அனுபவித்து தீர்க்க போராடி வருகின்றாய். கவலைப்படாதே, ஏதாவது ஒரு வகையில் நான் ஆறுதலை விரைந்து தந்து வேதனைகளை குறைக்க உனக்கு உதவுவேன். நீ என்னிடம் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உன் துன்பங்களை அறிந்து உனக்கு நான் தீர்வை எப்பொழுதும் தருகின்றேன். எதற்கும் தீர்வு உண்டு தங்கமே. யாமிருக்க பயம் எதற்காக உனக்கு? வேலும் மயிலும் எப்பொழுதும் துணை நின்று உன்னை பத்திரமாக பாதுகாக்கும். தரிசனம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ எதிர்பார்க்காத பல நேரங்களிலும் என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை தேடி நான் பலமுறை வந்துள்ளேன். ஆனால் குழப்பமான சஞ்சலமான மனதோடு நீ இருக்கும் பொழுது என்னை உணர்வதில் உனக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கின்றது. உண்மைதானே தங்கமே? ஆனால் நீ இப்பொழுது உன் மனதில் உள்ள புதிய நம்பிக்கையால் உன் மனதில் அமைதி உண்டாகும். அந்த அமைதியில் என்னை நீ நிச்சயமாக உணர்வாய். நான் காட்டும் வழி உனக்கு தெளிவாக புலப்படும். இப்பொழுது நீ சரியான வழியில் செல்ல ஆரம்பித்துள்ளாய். அதில் இன்னும் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட போகின்றாய். சந்தேகமின்றி தெளிவாக செயல்படு. நிச்சயமாக நினைத்ததை அடைவாய். என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட விஷயங்களில் ஒரு சில முக்கிய விஷயங்கள் மட்டுமே தாமதித்து கொண்டிருக்கின்றன. அவற்றையும் நீ பெரும் காலம் வெகு விரைவில் வரப்போகின்றது. நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நினைத்து இந்நேரம் வரை அழுது கொண்டிருக்கின்றாய். அவை அத்தனையும் உன்னுடைய கைகளில் மீட்டு ஒப்படைப்பது என்னுடைய கடமை. நீ இத்தனை நாட்களாக கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த உன்னுடைய தலையெழுத்து மாறப்போகின்றது. இனி மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் நிம்மதியையும் அடைய போகின்றாய். எப்பொழுதும் இனி உன் அப்பா உன் அருகில் இருந்து உன்னை பத்திரமாக பாதுகாப்பேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.